அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவ கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களில் முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் குரு பகவான், சனி பகவான், ராகு கேது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்களினுடைய அடுத்தடுத்த பெயர்ச்சி அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற்று சனி பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து நிகழக்கூடிய, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியும் அதை தொடர்ந்து நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்கள் எவ்வாறு அமையப்பெற போகிறது, இந்த கிரகங்களினுடைய தாக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா, என்னென்ன விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குதுங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சியானது பல்வேறு நிலைகளில் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சியானது தங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நிகழக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியின் காரணமாக சில விஷயங்களில் சவால்களை எதிர்கொண்டாலும், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்தாலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக தங்களுக்கு அதில் இருந்து ஓரளவுக்கு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம், அனுகூலங்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலையை குரு பகவான் உருவாக்குவார். அதனால் பெரிய அளவில் கவலைக்குள்ள தேவையில்லை அப்படின்னாலும் கூட கொஞ்சம் உஷாராக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எளிதில் எல்லா பிரச்சனையையும் உங்களால் சமாளிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளையே முற்றிலுமாக தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய பெயர்ச்சியால் கெடுபலன்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மற்றும் சூரியனினுடைய சேர்க்கையும் பார்க்கும்போது, அதே மாதிரி சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையின் போது நிகழக்கூடிய அதீதமான மோசமான விளைவுகளை பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு குரு பகவானினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. இதில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீள்வதற்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் சிறு பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் குரு பகவான் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பண பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பண தட்டுப்பாடு, பண நெருக்கடி உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளை தற்போதே நீங்க மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வியாபாரத்திலையும் சரி, வேலையிலையும் சரிங்க, இருந்து வந்த தடைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீடிக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலத்துல மன தைரியம் தங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாம செயல்பட ஆரம்பிப்பீங்க. தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசுவது ரொம்ப நல்லது. அது பிரச்சனையை பெரும்பாலும் தவிர்க்கும். எந்த காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பாக நடந்து கொள்ள வேண்டாம். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது. அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி உண்மையை பேச பாருங்க.
இதனால் பல எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உண்மையை பேசாத பட்சத்தில் பார்க்கும் பொழுது நீங்களே உங்களுக்கான எதிரியை சம்பாதிப்பீங்க. அப்படி இல்லைன்னா உண்மையை பேசும்போது கூட தங்களுக்கான எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் அவசியமானது. வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியமான ஒன்றுங்க. புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது உத்தமமான விஷயம். அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம். நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு குடைதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க. ஆனால் போக போக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு 1000 முறை சிந்திக்கலாம். செய்ய தொடங்கினதுக்கு பிறகு வேறு வழியே கிடையாது. செய்து தான் ஆக வேண்டும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட பாருங்க. கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையில் மட்டும் அக்கறை காட்டுங்க. நிச்சயம் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நாளை என்ற வார்த்தையை தூக்கி தூர போடுவது சால சிறந்தது. எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கால இறுதி காலத்தில் மிக மிக நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டியது அவசியம். அனாவசியமாக யாருடைய விஷயத்துலையுமே தேவையில்லாமல் தலையிட்டு ஆலோசனை சொல்கிறேன், பரிந்து பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறது தங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். கிரகங்களின் அமைப்பு மிக மிக சாதகமாக ஒரு புறம் இருந்தாலும் கூட அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் தங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விவேகத்துடன் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சில விஷயங்களில் பொறுமையாக இருப்பது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரி செய்ய ஆரம்பிக்க வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையப்பெறும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை உங்களால் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இடைஞ்சல்களை சரி செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் கூட தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் துணிச்சலோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வீங்க. உங்களுடைய வேலையில் நீங்கள் அதிக அக்கறையோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஆனால் தேவையில்லாமல் யாராவது உங்களை பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டால் அதை சும்மா விட மாட்டீங்க. எதிரிகள் உங்களை பார்த்தாலே நடுங்கும் அளவுக்கு சில பல சம்பவங்களை இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, இந்த காலம் உங்களை பார்க்கும்போது எல்லோருமே கொஞ்சம் உள்மனத்தில் நடுக்கத்தோடு தான் இருப்பாங்க. இது தங்களுடைய புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் துணிச்சலுடைய வெளிப்படக்கூடிய சாமர்த்தியமான செயல்கள் மூலமாகவும் இருக்க பெறலாம். அதிரடியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் பொறுமையான போக்கு அப்படிங்கிறது பல நன்மையை ஏற்படுத்தும். எல்லா முடிவுகளையும் பொறுமையாக சிந்தித்து எடுக்க பாருங்க. அவசரப்படக்கூடாது. இதனாலேயே தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அந்தந்த நேரத்தில் சரியாக நடந்துடும். அவசரப்பட்டோ பொறுமையை இழந்தோ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கால தாமதமாகலாம் அல்லது நடைபெறாமலும் போகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. நல்லதும் செஞ்சுட்டு கெட்டதையும் செஞ்சீங்க அப்படின்னா கெட்டதுக்கு உண்டான பலன் கிடைச்சி நல்லதுக்கான பலன் தங்களுக்கு கிடைக்காமலும் போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால்
ஒருவருக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனாலும் கெடுதல் செய்யாமல் இருப்பது தங்களுக்கு வரக்கூடிய நன்மையை தடுக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிகமான ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உங்களை நீங்களே மெருகேற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தங்களுக்கு இக்காலகட்டத்தில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டியது பெண் தெய்வங்களாகும். கற்பகாம்பாள், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன், அன்னபூரணி அப்படின்னு நீங்கள் எந்த பெண் தெய்வத்தையும் வணங்கலாம்.